Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NSM certified research analyst and NCM certified technical analyst. வரப்போற டியூஸ்டே வந்து நமக்கு யூனியன் பட்ஜெட் நடக்க போகுது. ஸோ பட்ஜெட்னுடைய அவுட்கம் எந்த மாதிரி இருக்கும், எந்தெந்த செக்டார்ஸ்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்தெந்த செக்டார்ஸ்லாம் வந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகமாக இருக்கும், அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் எஸ்பெஷலாக வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க அன்னைக்கு பர்டிகுலர் டே வந்து நிஃப்டினுடைய ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும், ஸோ நம்மளுடைய வைட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் எந்த அளவுக்கு கவர் ஆகும் அதெல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக வந்து விப்ரோனுடைய ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு. அண்ட் ரிலையன்ஸும் எஸ்டே Q1 கொடுத்துருந்தாங்க. அந்த ரிசல்ட் அவுட்கம் எந்த மாதிரி இருக்கு, அண்ட் இன்னைக்கு HDFC பேங்க் கோட்டக் பேங்க்கும் ரிசல்ட்ஸ் தர போறாங்க. ஸோ நிஃப்டினுடைய முக்கியமான காம்போனன்ட்ஸ்லாம் இன்னைக்கும் நேற்று ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி மார்க்கெட்டில் ஃபேக்டரின் ஆக போகுது எல்லாமே நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ வந்து நம்ம செக்டார் ஸ்பெசிஃபிக்காக பட்ஜெட் வந்து எந்த செக்டார்ஸ்க்கு ஃபேவராக இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, நான் சொல்லக்கூடிய எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுமே வந்து CNBC, ET மார்க்கெட், மணி கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்மில் இருந்து நான் நியூஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதில் கண்டக்ட் பண்ணின முக்கியமான இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசின மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி பேஸ் பண்ணி தான் அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து யூனியன் பட்ஜெட்டில் நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் வந்து அதிகமான ஃபண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து எப்பயுமே அதுக்கு தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ திருப்பி நமக்கு அதுக்கு தான் வந்து அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்டு எஸ்பெஷலி அதில் நம்ம வரும்போது டிஃபென்ஸுக்கு தான் அதிகமான ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ஓவரால் ஜிடிபியிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபண்டு பெர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆகிட்டே வருது. ஸோ லாஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபண்ட் அமௌண்ட் வைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிஃபென்ஸில் வந்து ஸ்பெண்டிங் அலோகேஷன். பட் பெர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டு இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நம்ம இப்போ டிஃபென்ஸ் பற்றி பேசும்போது நம்ம எல்லாருமே ஆப்வியஸ்லி வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இந்த பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் பற்றி எல்லாருமே பேசுவாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பயங்கரமாக ஸ்பைக் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாமே வந்து ஓவர் வேல்யூடு ஸ்டேட்டில் இருக்குது இப்போ. ஸோ இப்போ நம்ம கரண்ட் லெவலில் பார்த்தோம்னா நீங்கள் டிஃபென்ஸ்ன்னு எடுக்கும்போது டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு அவுட்கம் வரக்கூடிய கம்பெனி, அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அதுக்கு வந்து ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல. ஸோ இப்போ இந்த செமிகண்டக்டர், இந்த சிப் மேக்கர்ஸ், EMS கம்பெனி, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஐடியா ஃபோர்ஜ் பற்றி இன்டெப்த்தாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு 4-5 months முன்னாடி. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற பட்ஜெட்டில் PLI ஸ்கீம் மூலமாக வந்து அந்த ஸ்டாக்கு வந்து ஒரு மேஜர் பெனிஃபிஷியரி வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஐடியா ஃபோர்ஜ் ஃபோக்கஸ் பண்ணலாம், எம்தார் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் EMS ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆவலான் டெக்னாலஜிஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம், கைனஸ் டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இந்த பட்ஜெட்டில் வந்து நமக்கு நல்ல அவுட்கம் கிடைக்கும் இந்த கம்பெனிஸ்க்குலாம். அண்ட் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் செகண்ட் பார்த்தோம்னா வந்து ரயில்வே அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இதுக்கும் வந்து நல்ல ஒரு கேபிட்டல் ஃபண்டிங் இருக்கும். அகைன் நம்ம ரயில்வேஸ்னு வரும்போது RVNL இந்த கம்பெனி தான் நம்ம வந்து மெயினாக ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ நம்ம அந்த RVNL தாண்டி வேறு ஏதாச்சும் ரயில்வே கம்பெனி நம்ம பார்க்கலாம்னு நீங்கள் IRCTCயே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கேட்டரிங் அண்ட் டூரிசம் அதுவே வந்து நமக்கு நல்ல பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ரீசெண்டாக CNBC வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ்னுடைய MD and CEO வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து FY25 பார்த்தீங்கன்னா அதனுடைய காம்பவுண்ட் அனுவல் க்ரோத் ரேட் வந்து 25-30% க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காரு. அண்ட் டிராவல் அண்ட் டூரிசம் ஓவரால் அந்த பேக்கே பார்த்தீங்கன்னா வந்து 30% CAGR க்ரோ ஆகும்னு போட்டிருக்காரு. ஸோ அப்போ டிராவலினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எந்த மாதிரி ஃபியூச்சரில் இருக்குன்றதை பாருங்க. ஸோ இதனுடைய டைரக்ட் பெனிஃபிஷியரி நமக்கு IRCTCயாக வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பேசும்போது அகைன் நம்ம L&T அந்த பெரிய கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம ஸ்மாலர் லெவலில் பார்த்தோம்னா KNR கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இந்த கம்பெனி பற்றி நம்ம இன்டெப்த்தாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீமில் வந்து பெருசாக வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 2047 இந்தியாவுடைய அச்சீவ்மெண்ட் என்னவா இருக்குன்னா 30 lakh ஹவுசஸ் வந்து வித்தின் 5 years வந்து அவங்க கட்டுற மாதிரி இருக்காங்க. அண்ட் 2047 வந்து இந்தியா வந்து ஒரு டெவலப்டு நேஷனாக வந்து அறிவிக்கணுன்றதான் வந்து இந்தியா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் தீம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹைலி வந்து ஒரு அண்டர்ரேட்டட் செக்டாராக இருக்குது இந்தியாவில். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் டைரக்ட் பெனிஃபிஷியரி யார் அடைவாங்கன்னா ஆப்டாஸ் வேல்யூ ஹவுசிங், ஆவாஸ் ஃபினான்ஷியல், ஸோ இந்த கம்பெனிக்குலாம் வந்து அதிக அட்வான்டேஜ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஆவாஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் தீம் எடுத்துட்டோம்னா அதுலேயும் வந்து
ஃபண்டிங் நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து ஃபண்டிங் இருக்கும். அதில் வந்து நம்ம செக்டார் வைஸ் அக்ரிகல்ச்சருக்குள்ள நம்ம இன்டெப்த்தாக பார்க்கும்போது ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸுக்குலாம் வந்து நமக்கு எக்ஸஸ் டியூட்டி வந்து அதனுடைய ரா மெட்டீரியலுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஏர்லியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதில் வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்கும்போது சாம்பல் ஃபெர்டிலைசர், கோரமண்டல் இதெல்லாத்தையும் தாண்டி பாரதீப் பாஸ்பேட்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ அது நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து யூரியா வந்து இருக்கிறதுலே கம்மியாக எந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு வந்து அடிஷ்னல் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. ஸோ அது பற்றி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து நானோ டிஏபின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து லான்ச் பண்ணி அதில் வந்து மல்டிபிள் ஸ்கீம்ஸ் கொண்டு வரதா இருக்காங்க இப்போ வரப்போகிற பட்ஜெட்டில். ஸோ இதனோட டைரக்ட் பெனிஃபிஷரி பாரதீப் பாஸ்பேட்ஸ் அண்ட் கோரமண்டல் இந்த 2 கம்பெனிக்கு அதிகமான அவுட்கம் இருக்குது கம்பேர் டு ஆர்சிஎஃப், அப்புறம் சாம்பல் ஃபெர்டிலைசர். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அண்ட் நீங்கள் சிகரெட்டு, டொபாக்கோக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸஸ் டியூட்டி ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஐடிசிக்கு அண்டு காட்ஃப்ரே பிலிப்ஸ்க்குலாம் வந்து இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம ஆப்ஷன் டேட்டா வச்சு நம்ம இண்டெக்ஸ் லெவல்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணி நம்ம அந்த லெவல்ஸ் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நான் ட்ரேடிங் வியூ வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நிஃப்டினுடைய லெவல்ஸ் ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நான் வந்து எப்படி பிளாட் பண்ணியிருக்கேன்னா பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் செயின் டேட்டா வச்சு தான். இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த லெவல்ஸ்லாம் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வெல்த் கிரியேஷன் சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஆல்ரெடி இந்த லெவல்ஸ்லாம் எப்படி பிளாட் பண்ணணும்னு. ஸோ அந்த வீடியோஸினுடைய லிங்க்லாம் வந்து நாங்கள் பின்டு கமெண்ட்ஸில் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நிஃப்டினுடைய வைட் ரேஞ்ச் டாப் மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 25,000 கிட்ட வருது, ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக வருது. அண்ட் சப்போர்ட் டு பார்க்கும்போது 24,060 கிட்ட வருது. ஸோ இப்போ நம்ம பட்ஜெட் அன்னைக்கு மேக்ஸிமம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே வர டியூஸ்டே வந்து ஓப்பன் ஆனதுமே நமக்கு ஒரு இனிஷியல் ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மேலே போகலாம். போயிட்டு நமக்கு அங்கிருந்து ஒரு ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எண்டை பிடிச்சி அந்த கவுண்டர் சைட் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி வந்து பட்ஜெட் அன்னைக்கு நல்லா மேலே போயிடுச்சு. 25,000 கிட்ட போகும்போது இங்கே நமக்கு கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ஷன்ஸில் சைடில் வந்து கால் செல் பண்ணவங்களுக்கு லாஸஸ் சக்கராக ஆரம்பிச்சிடும். ஷார்ட் கவரிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த லெவல் பிரேக் ஆகாது. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் லெவலில் இருந்து ஒரு 2% கிட்ட வருது. ஸோ ஒரு 1.9% வருது. ஸோ மோஸ்ட்லி இது நமக்கு பிரேக் ஆகாது இந்த ஜோன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பேர் நமக்கு ரிவர்சல் எடுக்கும்போது நம்ம புட் சைட் ட்ரேட் பண்ண பார்க்கலாம். ஸோ இது வந்து 0 to ஹீரோ அந்த மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ புட் சைட் வந்து ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த பக்கம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிஸ்க் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். ரிவார்ட் வந்து நம்ம ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எண்டுக்கு போகும்போது வெயிட் பண்ணி அந்த எண்டை பிடிச்சி அதனுடைய கவுண்டர் பார்ட்டி ட்ரேட் பண்ணுறது தான் பரவாயில்ல பட்ஜெட் அன்னைக்கு. நம்ம ஜஸ்ட் லைக் தட் மார்க்கெட் மேலே போகுதுன்றதுனால நம்ம கால் ஆப்ஷன் வாங்கி இப்போ சம்வேர் ஒரு 24,800 900 தாண்டி போகும்போது ஒரு கால் ஆப்ஷனை ஹை எக்ஸ்பென்ஸ் கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் பேலன்ஸ்டாக இருக்காது. நீங்கள் வந்து ரிஸ்க் நிறைய அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு எண்டை பிடிச்சி கவுண்டர் பார்ட்டி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த லெவல்ஸ் எல்லாமே பிளாட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கம்மிங் எக்ஸ்பீரி வரைக்குமே இந்த லெவல்ஸ்லாம் வேலிடாக இருக்கும். இதில் ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு வைட் ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டானா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும். ஷார்ட் கவரிங் ஆர் லாங் அன்வைண்டிங் அக்கர் ஆகும். இப்போ நம்ம வந்து விப்ரோடைய Q1 ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ஸோ விப்ரோடைய Q1 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,003 crore வந்திருக்கு. பட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து டிராஸ்டிக்கலாக ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ 22,229 crore தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து அவங்க கொடுத்த கைடன்ஸினுடைய லோயர் பேண்ட் வந்து -1.5%. ஸோ அதை விட கீழே தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கைடன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் கொடுத்துருக்காங்க. -1% to +1% கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இவங்களுடைய BFSI செக்மெண்ட்டும் வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. அண்ட் வந்து இவங்களோட எல்லா கீ வெர்டிகல்ஸ்லையுமே வந்து பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஸ்லோ டவுன் தான் இருக்குது. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவும் இறங்கியிருக்கு. அண்ட் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் பற்றி அவங்க பெருசாக வந்து அவுட்கம் கொடுக்கல. ஸோ இப்போ ஓவரால் நம்ம கன்க்ளூட் பண்ணோம்னா விப்ரோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக தான் இருந்திருக்கு. அண்ட் இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நேற்று கூட வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விப்ரோ ADR வந்து 13% வரைக்கும் ஃபால் ஆயிருந்துச்சு. பட் க்ளோசிங் பேசிஸில் 11% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ நேற்று வந்து விப்ரோ ADR ஃபால் ஆனது தான் வந்து லாஸ்ட் 16 இயர்ஸில் வந்து ஒரு ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபால். ஸோ அப்படி பார்க்கும்போது மண்டே வந்து விப்ரோ வந்து மினிமம் ஒரு 5-6% நம்ம கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபால் கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிலையன்ஸினுடைய Q1 ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ் பார்க்கும்போது வந்து இவங்களுக்கு அந்த O2C கெமிக்கல் அந்த ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரெவன்யூ ஃபெச் ஆகல, ப்ராஃபிட்டும் ஃபெச் ஆகலை. ஸோ இப்போ நேற்று வந்து BPCL ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. BPCL ரிசல்ட்டும் வீக்காக தான் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் வந்து OMC கம்பெனிஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோலையும் ரிலையன்ஸ் ஏர்டெல்லையும் வந்து
ஓரளவுக்கு பிக்கப் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ரிலையன்ஸ் ஜியோ பார்க்கும்போது ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஏர்டெல்னுடைய ரிசல்ட்ஸ் நல்லா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம வந்து ஆயில் பிசினஸ் எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ரிலையன்ஸ்க்கு. ஸோ அது வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதையும் நம்ம பார்க்கும்போது ரிலையன்ஸ் ரிசல்ட்ஸும் வீக்காக தான் இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மண்டே மார்க்கெட்டில் வந்து அதுவும் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் மீன்வேல் இப்போ தான் வந்து கோட்டக் பேங்க் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த கோட்டக் பேங்க் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து கோட்டக் பேங்க் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்ஸ் தரல. ஸோ அந்த ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் நாளைக்கு. And that's it for this video, guys. I hope this video was useful to you. And Telegram ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். எங்கள் கம்யூனிட்டி வந்து எங்களுடைய ஸ்டாக் கண்டென்ட்ஸ் எங்கள் அனாலிசிஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். என் கம்யூனிட்டியில் மெம்பர் ஆனால் மறக்காம எங்கள் கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்க. அண்ட் வெல்த் கிரியேஷனில் நாங்கள் எந்த விதமான கால்ஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்து பர்சனலாக கால் பண்ணி நீங்கள் வந்து பெய்டு கால் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நாங்கள் வெல்த் கிரியேஷனில் எந்த விதமான கால்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. நாங்கள் கொடுக்குறது எல்லாமே வந்து எஜுகேஷனல் கண்டென்ட் தான். அண்ட் நாங்கள் வந்து கம்மிங் சண்டேக்கு நெக்ஸ்ட் சண்டே அதுக்கு அடுத்த சண்டே வந்து நாங்கள் ஒரு யூடியூப் லைவ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ August 4 டேட்டு. ஸோ எங்கள் யூடியூப் லைவ் மறக்காமல் ஜாயின் பண்ண பாருங்கள். நாங்கள் வந்து லாஸ்ட் மந்த் எங்களுடைய ஆப் லான்ச் பண்ணியிருந்தோம், வெல்த் கிரியேஷன் ஆப். ஸோ அந்த ஆப்பில் வந்து எங்களுடைய கோர்ஸ் கண்டென்ட்ஸ் எங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆப்பில் நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்களுடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணால் எங்களுடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிங் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.